நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் யூடியூப்ல டாப்ல இருக்கிறது அது இது எதுல சிரிச்சா போச்சிரும். இது 3 வாரமா நம்ம யூடியூப்ல பயங்கர கமெண்ட், பிரசித்தி பெற்ற ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாமே என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, இந்த ஒரே ஒரு கேப்ஷன் இமேஜை வச்சு தான் ஃபுல்லா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்களே இந்த கலாய்க்கிறாங்கன்னா அந்த எபிசோட்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த குட்டி கிளிப்பிங் நீங்களே பாருங்களேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழக்கம் சுரங்கம் வாழ்க வாழ்க. வாழ்க்கை சீரழிச்சிட்டாமா. அவனாமா சீரழிச்சா இல்ல இவன் இவனாமா சொன்ன இல்ல அவன் கரெக்டா சொல்லுமா. யாருமா சீரழிச்சா? யாரு தெளிவா சொல்லு. இல்ல அவன்தான். யாரு? அவன்தான். பேரு என்ன? அவன்தாமா தெரியலம்மா. என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாருமா. பேரு கூட தெரியல. எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுமா. ஆமா, நம்ம சரஸ்வதி மேடம் கிட்ட போய் தீர்வு கேட்டுக்கலாமா? வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, பேர் என்னம்மா? ஏன் ஜோசியம் பார்க்க போறீங்களா? எனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை குழந்தையான்னு பார்த்து சொல்லுங்களேன். ஏம்மா நீயே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, இதுல ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு கேட்குற. என்னம்மா பேர் என்னம்மா சொல்லுமா. ஒத்த ரோசா. என்னம்மா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. அது ஏமா கேக்குறீங்க? உடம்புல தான் எந்த வித்தியாசமும் இல்ல, பேராது வித்தியாசமா இருக்கட்டுமே ஒத்த ரோசான்னு வச்சுக்கிட்டேன். இது யாருமா? சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. அது என் பொண்ணுங்க. ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? சே ஏம்மா ஏம்மா பேர் வைக்கல? அவ பிறந்ததுல இருந்து எனக்கு சோறே வைக்கல மேடம். பேர் வைக்கலங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அம்மாவை அவன்லாம் பேசக்கூடாது சரியா? நீ வாயை மூடிடி. வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. ஏம்மா ஏம்மா பேர் வைக்கல? அவ பிறந்ததுல இருந்து நான் சோறே வைக்கலங்க, அப்புறம் எங்கங்க பேர் வைக்கிறது? என்னடி எடிட் ரொம்ப பேசிட்டே இருக்க. பேர் வைக்கல பேர் வைக்கல. மேடம் 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 அமைதியா இருங்க மேடம், நான் சொல்றேன் மேடம். நீ சொல்லுமா. அது வந்து மேடம் சொல்லுமா. அழகு. இதை பாரு கண்ணா, அழாதம்மா. ஏம்மா பேர் வைக்கல சொல்லுமா. சின்ன வயசுல மேடம் சொல்லுமா. அவன் எனக்கு சோறு வைக்கல மேடம், அதனால பேர் வைக்கல மேடம். அடி என்னடி பேர் வைக்க? எப்ப பாரு பேர் வைக்கல பேர் வைக்கல. என்னடி பண்றீங்க? என்ன பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? என்ன பேர் வைக்கல? என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன நிகழ்ச்சி நடத்துறோம்? என்னடி நடத்துறோம்? பேர் வைக்கிறீங்க. ஏன் பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? அமைதி. வாரம் நம்ம சிரிச்சா போச்சுறவங்க வந்து என்ன பங்கம் வந்தாலும் அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த காமெடின்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்க. பட் நம்ம விஜய் ஸ்டார்ஸ்ல அவங்கள கலாய்ச்சி சிரிக்க வைக்கணுன்றதுக்காகவே சில பேர்ல வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, சிரிக்கவும் வச்சாங்க. அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு சம மாப்பிள்ள, ஓவர் பந்தா கிடையாது, அவ்வளோ ஒரு அடக்கமான பையன், ஒர்க்கில் அவ்வளோ சின்சியர். ஒரு ஷூட்டிங்னா எவ்வளோ டைமிங்க்கு வருவான் தெரியுமா? வாடா திவாகர் வாடா. என்ன தலைவரே? ஆமாம் ஆமாம் திவாகர் தான் பேசுகிறேன். இது அண்டார்டிகால ஷோவா? ஆங்கர் யாரு? பாலாஜியா? அவன் வேணாம் மாப்பிள்ள, நல்லா பண்ண மாட்டான். நம்ம ஊர் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை ஆங்கரா போடுவேன். பாலாஜி தண்டா. பாலாஜி மாப்பிள்ள உன்னை பற்றி தான் பெருமையாக சொல்லிட்டு மாப்பிள்ள. இது வேற ஒரு ஆங்கர் ஏதோ போடுறேன்னு சொன்னான், பாலாஜியை தான் போட்டுன்னு இருக்கேன். நீ? ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள சினிமாவின் பினாமியே, விஜய் டிவியின் விடி வெள்ளியே, அழகின் அழகே. டேய் நீ சொல்றது உனக்கு போயின்னு தெரியலடா. மாப்பிள்ள நல்லா இருக்கும், கொஞ்சம் மானியத்தை பார்த்து கொடுங்க மாப்பிள்ள. மானியம்னா? தான் மாப்பிள்ள இந்த பொண்ணு கொடுக்கும்போது எதை கொடுப்பாங்களே. டேய் மானியம்லாம் வேணும்னா ஈரோடு மகேஷ் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரோடு மகேஷா? பொண்ணு கொடுக்க மாட்டியா நீ? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதா? அப்படியா? ஈரோடு மகேஷ் பொண்ணு கொடுக்குறப்பல இவன் கிடக்குறான் பைத்தியக்காரி. ஈரோடு மகேஷ் சினிமாவின் பினாமியே, பாத்தியாடி விடி வெள்ளியே, விஜய் டிவியின் விடி வெள்ளியே. மகாபாரதத்துல துரியோதனன் பீமனை போட்டு அடிச்சு தும்சம் பண்ணுவார். இதை பார்த்து டென்ஷனான நம்ம திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட போய் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணி கெஞ்சுறாங்க. அதுக்கு அவரு ஐ எம் கார்னர், ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதுதான் இந்த வாரம் யூடியூப்ல டாப்பு. அதை நீங்களே பாருங்க. உன்னுடைய சகாயத்தை பெறாது இந்த யுத்தமும் பூரணத்துவம் பெறாது.
கொண்டவர்களான ஐவரும் இணைந்தே யுத்தத்திற்கு சங்கல்பம் மேற்கொண்டீர்கள். ஆனால் வாயுபுத்திரர் தனித்து போரிட என்ன காரணம்? உனது வருகையின் காரணம் அறிந்தேன் பாஞ்சாலி. துரியோதனனுடைய பலகீனம் பற்றிய ரகசிய செய்தியை எடுத்து வந்தாயா? ஆம், அது உண்மையே. ஆணவம் கொண்ட துரியனே, இந்த அகிலத்தில் ஒரு மனிதனின் பெற்றோருடைய கர்மம் அவனுக்கு பெரும் பாதுகாப்பினை வழங்கினாலும் அம்மனிதனுடைய பாவமானது அவனுக்கு பலகீனமாக நிச்சயம் மாறும். உன்னுடைய வாழ்வின் மாபெரும் பாவமும் நிச்சயம் உன்னை பலகீனமாக்கி இருக்கும். எவ்வகையிலும் நான் பலகீனமானவன் இல்லை. சக்தி அனைத்தும் பொருந்தியவன் துரியன். ஏற்கனவே நம்ம சத்யராஜ் சார் ரொம்ப நக்கல் பிடித்த மனிதர். அவரும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சாரும் காஃபி டிடியில் வந்து கெஸ்டாக வந்தாங்க. அதில் வந்து நம்ம கவுண்டமணி சாரை பற்றி சத்யராஜ் சார் ஒரு காமெடி சொன்னார். ஏற்கனவே நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் சும்மாவே சிரிப்பார் மொக்க காமெடிக்கு. இவர் சொன்ன காமெடிக்கு சிரிச்சார் பாருங்க ஒரு சிரிப்பு. அதை நீங்களே பாருங்களேன். இது என்னோட நண்பர் ராமநாதனுடைய பொண்ணு கல்யாணத்தப்போ நான், இது மனைவி, பொண்ணு திவ்யா, இது கவுண்டமணி அண்ணன், எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேங்க. இவர் அளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அது எப்படின்னா நீங்கள் சினிமாவில் பார்த்த கவுண்டமணி மாதிரி 10 மடங்கு உள்ளவர். மடங்கு கிண்டல் கேள்வி. அது நம்ம வெளியே பேசவே முடியாது. அதே மாதிரி வந்து எனக்கு நான் ஹீரோவை நடிக்கல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கவுண்டமணி. வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு 75 படத்தை வில்லனாக நடிச்சிட்டு ஹீரோ ஆனேன். எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து பூ கொடுத்து லவ் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா என் லவ் சீனில் பூரா கூட கவுண்டமணி என்ன வச்சுக்குவேன். கவுண்டமணி என்ன வச்சுட்டு அவர் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதில் லவ் பண்ணுறாராமா இவர். நீங்கெல்லாம் லவ் பண்ணி யாரடா பார்க்குறது. இப்படியே வண்டி ஓட்டி ஓட்டி நிறைய வீடெல்லாம் சம்பாதிச்சுட்டு கொடுங்க. இங்க இந்த மிஸ்டர் பாரத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு ரவுடி மாதிரி வந்து என்னை கலாய்ப்பார். லுங்கி கட்டிட்டு அவர் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுக்கார லுங்கியை கட்டி பேண்ட் சட்டை உள்ளே போட்டு மேலே லுங்கி கட்டி அதுக்கு மேலே சைக்கிள் செயின் கட்டியிருப்பாரு. கட்டிட்டு இவர் கூட கவுண்ட் பண்ணிருப்பாரு. சைக்கிள் செயின் கழட்டா அப்படின்பாரு ரஜினி. வேண்டாப்பா லுங்கியா வந்துடும். இதெல்லாம் என்ன பியூர்லி என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இப்படி வந்து அவரை பற்றி நம்ம எவ்வளோ சொல்கிறது. ஒரு டைரக்டரு அப்போகவன் வந்தார். அவர் பேரை சொல்ல வேண்டாம். அவர் கொஞ்சம் மலையாள ஸ்லாங்கில் பேசுவார். அது ஒரு கிசுகிசுமாக இருக்கட்டுமே. கவுண்டமணி சார் அப்போ பாரதி ராஜா தான் பெருசாக இருக்கார். பாரதி ராஜா வந்து டாப்பில் இருக்கார். பின்ன கவுண்டமணி சார் ഈ പടം റിലീസ് ആയെങ്കിൽ ഈ ഡയറക്ടർ ഭാരതി രാജാவை താണ്ടും. எப்படிப்பா குணியை வச்சானாரு. பச்சை குதிரை தாண்டுற மாதிரி எப்படிப்பா குணியை வச்சாங்க. ஒரு டைரக்டரு கொஞ்சம் எல்லாரும் இன்சர்ட் பண்ணுறேன்னு இங்கே தானே பண்ணுவான். அவர் கொஞ்சம் மேலே இன்சர்ட் பண்ணுவார். இங்கே இன்சர்ட் பண்ணுவார். இன்சர்ட் பண்ண சத்யராஜ் அவனுக்கு ஷர்ட்டுக்கு 1/2 மீட்டர் எடுத்த போது பேண்ட்டுக்கு தான் 3 மீட்டர். யாரோ ஒரு ஆக்டர் பத்தி ஒரு சொன்னதா சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின் மூஞ்சி மாதிரி இருப்பானே அவருக்கு யாருன்னு கூட தெரியும். இல்ல அதை விட பெஸ்ட் கமெண்ட் நீங்க கற்பனையே பண்ண முடியாது. ஒரு புதுசா ஒருத்தர் நடிக்க வந்தாரு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் மூக்கு இப்படி இருக்கும், கொஞ்சம் வாய் எப்படி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அப்படி மூஞ்சி நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அவன் மூஞ்சி பாருங்க சத்யராஜ், ஓடுற தண்ணியில் பார்த்து மூஞ்சி பார்த்த மாதிரி. ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்கீங்க, நீங்கள் எட்டி பார்த்தா மூஞ்சி இப்படி நெளிஞ்சு கோணம். ஓடுற தண்ணியில் மூஞ்சி பார்த்த